உனக்காக மட்டும் வாழ்கிறேன் பகுதி 21. ஸ்வேதா கிளம்பும் போதும் கூட ஷியாம் வெளியே வரவில்லை. அவள் சென்று வெகு நேரமாகியும் அவன் அறைக்கதவு திறக்கப்படவில்லை. இரவு உணவு தயாராகி மேசை மேல் எடுத்து வைத்தாயிற்று. கீர்த்தனா, ஷியாமை சாப்பிடுவதற்கு அழைத்து வாமா என்று விசாலாட்சி கூறினாள். பெரியவர்களின் பேச்சை தட்டாதவள் ஆதலால் தயக்கத்துடனே அவனது அறைக்கு சென்றாள். கதவை தட்டியும் பதிலேதும் இல்லாததால் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். அவள் உள்ளே நுழைவதற்கும் ஷியாம் பாத்ரூமிலிருந்து இடுப்பில் டவலுடன் வெளியே வருவதற்கும் சரியாக இருந்தது. அவசரமாக தர்ம சங்கடத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். கதவை தட்டினேன், பதில் இல்லை, அதான் என்று அவள் முடிப்பதற்குள் முகக்கடுப்புடன், என்ன கீர்த்தனா இது? விருந்தாளியா வந்தால் அளவுடன் நடந்து கொள்ள வேண்டும். திறந்த வீட்டில் ஏதோ நுழைவது போல் நுழைகிறீர்களே, உங்கள் எல்லை என்னவென்று தெரியாமல் நடந்து கொள்ளாதீர்கள் என்று கூறினான். அவனுடைய கடுமையான சொற்களை கேட்டு கீர்த்தனா துடித்து போனாள். கண்ணீருடன் அறையை விட்டு வெளியே வந்தாள். விடிந்து வெகு நேரமாகியும் கீர்த்தனா அறையை விட்டு வெளியே வரவில்லை. என்னவாயிற்று இந்த பெண்ணுக்கு என்று அறைக்குள் எட்டி பார்த்தாள் விசாலாட்சி. இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே என்று யோசித்தவள் அருகே சென்றாள். கீர்த்தனா இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள். உடம்பை தொட்டு பார்த்தவள் பதறிப்போனாள். உடல் நெருப்பாய் கொதித்தது. முகமெல்லாம் வீங்கி போயிருந்தது. தங்களது குடும்ப டாக்டரான சரோஜாவை வரச் சொன்னாள். அவள் வருகைக்காக காத்திருந்த நேரம் ஷியாம் அலுவலகத்திற்கு தயாராகி கீழே வந்தான். வந்தவன், அம்மா, நான் அலுவலகம் செல்கிறேன், கீர்த்தனாவை சீக்கிரம் வரச் சொல்லுங்கள் என்று கூறியவாறு 2 அடி முன்னே நகர்ந்தான். அதற்குள், கீர்த்தனா இன்று அலுவலகம் வரமாட்டாள், அவளுக்கு உடம்பு நெருப்பாய் கொதிக்குது, நம்ம டாக்டரை வர சொல்லியிருக்கேன் என்று விசாலாட்சி சொல்லி கொண்டிருந்த நேரம் டாக்டர் சரோஜா உள்ளே வந்தாள். அவளை அழைத்து கொண்டு கீர்த்தனாவின் அறைக்கு வந்தாள். கீர்த்தனாவை பரிசோதித்து பார்த்துவிட்டு, பயப்பட ஒன்றுமில்லை, எதையோ மனதில் போட்டு உழண்டு இருப்பாள் போலும், இரவு முழுவதும் தூங்காமல் அழுதிருக்கிறாள், அதான் காய்ச்சல் வந்துவிட்டது, நன்றாக தூங்கி ஓய்வெடுத்தால் போதும். மாத்திரை எழுதி தருகிறேன், பார்த்து கொள்ளுங்கள் என்று விட்டு மருந்து சீட்டை எழுதி விசாலாட்சியிடம் கொடுத்துவிட்டு சென்றார் டாக்டர் சரோஜா. அதுவரையிலும் ஷியாம் அங்குதான் நின்றிருந்தான். டாக்டர் கூறியது ஷியாமின் காதிலும் விழுந்தது. டாக்டர் சென்ற பின், ஷியாம் இன்னும் 2-3 நாட்கள் அலுவலகம் வரமாட்டாள், நீயே பார்த்து கொள்ளப்பா என்று ஷியாமிடம் கேட்டுக்கொண்டாள் விசாலாட்சி. சரியம்மா, கீர்த்தனாவை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அரைமனதாக அலுவலகம் கிளம்பினான்.